ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான பாசிப்பருப்பு சுண்டல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 5லேருந்து 6 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுடலாம். ஊற வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பை குக்கரில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா இந்த பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது வேகும் போதே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா நமக்கு பாசிப்பருப்பு இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாயை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை, அது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கும் போதே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம துருவன தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.